Prove that the determinant a square bc ac plus c square, a square plus ab, b square ac, ab, b square plus bc, c square is equal to 4 times a square, b square, c square. Solution. அப்ப இதை ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இந்த டிட்டர்மினன்ட் LHS எடுத்துக்கிறோம். LHS equal to எடுத்தோம்னா இப்போ வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பண்றதுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதனால ரோ 1 சேஞ்ச் பண்ணுவோம். ரோ 1 எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்னா ரோ 1 இம்ப்ளைஸ் ரோ 1ல இருந்து ரோ 2 ரோ 3 சேர்த்து மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். அதுக்காக அப்போ ரோ 1 மைனஸ் ரோ 2 மைனஸ் ரோ 3. அப்போ ஏ ஸ்கொயர்ல இருந்து வரிசை ஒன்னொன்னா மைனஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஏபி மட்டும் என்ன ஆகும்னா இது மைனஸ் ஏபி, இதுவும் மைனஸ் ஏபி வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் 2ab கிடைச்சிரும். அப்போ எழுதிடலாம் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இதுல நம்ம செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் சேஞ்ச் பண்ணல, இல்ல ரெண்டு ரோவையும் அப்படி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். அப்போ ஏ ஸ்கொயர்ல இருந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பண்ணா இது 0 ஆயிரும். இது மைனஸ் ஏபி, இது மைனஸ் ஏபி, மைனஸ் 2ab வரும். அதே மாதிரி பிசில இருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் வரும். அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர், இந்த பிசி கேன்சல் ஆயிரும். அவங்க ஏசி கேன்சல் ஆயிரும். சி ஸ்கொயர்ல இருந்து சி ஸ்கொயர் மைனஸ் அது 0 ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ரோல 2 காமனா எடுக்கலாம். அது நேரத்துல ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து ஏ எடுக்கலாம், செகண்ட் காலத்துல இருந்து பி எடுக்கலாம், தேர்ட் காலத்துல இருந்து சி எடுக்கலாம். அப்போ டேக் 2 from row 1 and a from column 1 and b from column 2 and c from column 3 equal to அப்போ 2 காமனா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம், a எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், b எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், c. அப்போ 2abc காமனா எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட்ல இங்க அப்போ 2 எடுத்தாச்சு, a எடுத்தாச்சுன்னா மைனஸ் b மட்டும் இருக்கும். இங்க a எடுத்தாச்சுன்னா a பிளஸ் b மட்டும் இருக்கும். இங்க a எடுத்தா b மட்டும் இருக்கும். இங்க 2 எடுக்கணும். 2 எடுத்தா மைனஸ் b ஸ்கொயர். அந்த இடத்துல b காமன் எடுக்கிறோம். அப்போ மைனஸ் b மட்டும் இருக்கும். இங்க b இருக்கும். இங்க b பிளஸ் c மட்டும் இருக்கும். இங்க 2 காமன் எடுக்கணும். 0 தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. இங்க c எடுக்கணும். அப்போ 0 a c காமன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ரோ 2 சேஞ்ச் பண்ணுவோம். ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 பிளஸ் ரோ 1 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிபி கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு டேர்ம் மட்டும் வரும். அடுத்து ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 அதே மாதிரி என்ன பண்ணிடலாம்னா ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதும்போது ஈக்குவல் ஏற்கனவே 2abc வெளியில இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் பண்ணல, அதனால அதை அப்படி எழுதிக்கலாம். செகண்ட் ரோ சேஞ்ச் பண்றோம். செகண்ட் ரோ பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ இந்த ரெண்டு பியும் கேன்சல் ஆயிரும். ஏ மட்டும் இருக்கும். இது 0 ஆயிரும், ஏ வரும். அடுத்து தேர்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் தான் ஆட் பண்றோம். அப்போ தேர்ட் ரோல இங்க ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பிபி 0 ஆயிரும். இங்க பிபி கேன்சல் ஆகி சி மட்டும் வரும். இங்க சி மட்டும் வரும். இப்போ இன்னும் ஒரு டேர்ம் காமன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல இருந்து பி எடுக்கலாம், செகண்ட் ரோல இருந்து ஏ எடுக்கலாம் காமனா, இங்க சி எடுக்கலாம். அப்போ ஏற்கனவே ஏபிசி 2abc இருக்கு. இதெல்லாம் காமனா எடுக்கும்போது அப்போ 2 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் காமனா வெளியில இருக்கும். அப்போ இங்க பிஏ காமன் எடுத்தா -1 இருக்கும் ஃபர்ஸ்ட் ரோல. இங்க -1 இருக்கும், 0 இருக்கும். இங்க ஏ காமன் எடுத்தா 1 0 1 இருக்கும். இங்க சி காமன் எடுத்தா 0 1 1 இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது. இப்போ -1 மட்டும் இங்க வச்சு டிட்டர்மின் போட்டீங்கன்னா இந்த 4 டேர்ம் எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுறணும். அடுத்து மைனஸ் ஆஃப் -1 பிளஸ் 1 போட்டுக்கலாம். இப்போ அந்த மிடில் ரோவை அந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் மிடில் காலத்தையும் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிற 4 டேர்ம் எழுதிக்கணும். அடுத்து லாஸ்ட் டைம் 0 வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது 0 தான் வரும், அல்லது எழுத வேண்டாம். அப்போ இங்க இருக்கிற 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்கட்டும். இப்போ -1 அப்படி இருக்கட்டும். இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 × 1 0 -1 × 1 1ன்னு வரும். அடுத்து +1 இன்ட்டு இங்க பிரின்சிபல் டயகனல் 1 × 1 1, இங்க 0 × 1 வந்து -0 வரும். இப்போ ஈக்குவல் 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது. இங்க -1 × -1 +1, இங்க 1 × 1 +1, 1 + 1 2, ஏற்கனவே ஒரு 2 இருக்கனால 2 2s are 4 வந்துடும். 4a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS, hence proved.